இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோடி ரிங்கிட் முதல் 3000 கோடி ரிங்கிட் வரையில் நாட்டின் வருவாய் கசிவு தடுப்பு. உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மேற்கொண்ட கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 1500 கோடி ரிங்கிட் முதல் 3000 ரிங்கிட் கோடி வரையிலான நாட்டின் வருவாய் கசிவு தடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய நுழைவு பகுதிகளான எல்லைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான கண்காணிப்பு மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் வழி இந்த வெற்றி அடையப்பட்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் வருவாயில் முன்னதாக நிகழ்ந்த கசிவுகளை தீவிரமாகவும் திறமையாகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை இந்த புள்ளி விவரங்கள் நிரூபிப்பதாக ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டின் வருவாய் கசிவிலிருந்து வெற்றிகரமாக சேமிக்கப்பட்ட நிதி நாட்டின் நிதி நிலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவற்றை மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக மீண்டும் பயன்படுத்தலாம் என்றும் அன்வார் விளக்கினார். 6 வயது மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் இணையும் விவகாரம். கல்வி அமைச்சு தொடர் கலந்தாலோசிப்பை நடத்தும். 6 வயது மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் இணைவது குறித்து எழும் எந்தவொரு பிரச்சனையும் தெளிவுபடுத்துவதற்காக தனியார் மழலையர் மற்றும் பாலர் பள்ளி நடத்துனர்கள் உட்பட பெற்றோர்களுடன் கல்வி அமைச்சு KPM தொடர்ந்து கலந்தாலோசிப்பை நடத்தும். இந்த விவகாரத்தில் இன்னும் திருப்தி அடையாத தனியார் பாலர் பள்ளி நடத்துனர்கள் மற்றும் எந்த ஒரு தனிநபரிடம் இருந்தும் எழும் கருத்துக்களையும் தனிநபர் தரப்பு தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். தீர்க்கப்படாத பிரச்சினைகள் இன்னும் இருந்தால் அவற்றை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துவதை உறுதி செய்ய ஒரு தொடர் கலந்தாலோசிப்பு அமர்வை நடத்துவதில் கல்வி அமைச்சு எந்தவித சிக்கலும் இல்லை என்றும் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். பினாங்கு பாயன்பாருவில் உள்ள விஸ்மா PKRல் மாநில அளவிலான மடானி சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் கூறினார். முழுமையான விசாரணையை மேற்கொள்ளாமல் அரசாங்க ஊழியர்களுக்கு தண்டனை விதிக்கக்கூடாது. முழுமையான மற்றும் நியாயமான விசாரணையை மேற்கொள்ளாமல் அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஊழியர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டாம் என்று அனைத்து அரசாங்க துறைகளுக்கும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர சுயநலத்தின் பேரில் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். அதிகார மீறல்களை எதிர்த்து போராடுவதில் அரசாங்கம் உறுதி பூண்டிருந்தாலும் ஒழுக்கமும் ஒருமைப்பாடும் சமரசம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்க துறையில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் நீதி வழங்கப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஸ்ரீ அன்வார் கூறினார். SPRM போன்ற அமைப்புகள் உட்பட தற்போதுள்ள செயல்பாட்டு தர விதிமுறைகள் SOPயை பின்பற்றி ஒவ்வொரு புகாரும் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக தியாகம் செய்த மக்கள் அந்த பலவீனம் கொள்கையை மீறுகின்றது அல்லது ஒரு மிகப்பெரிய தவறை மீறுகின்றது. அது உரிய செயல்முறையை பின்பற்றுகிறது. கடுமையான புகார்கள் இருந்தால் SPRM வழக்கில் தற்போது விவாதிக்கப்படும் அதே செயல்முறைக்கு அதை கொண்டு செல்லுங்கள் என்றார் அவர். கைரிக்கு வழங்கப்பட்ட 2.5 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு 8,30,000 ரிங்கிட்டாக குறைப்பு. முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட 2.5 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறைத்து அதனை 8,30,000 ரிங்கிட்டாக நிர்ணயித்துள்ளது. கைரி ஜமாலுடன் உஸ்தாத் அபு சியாஃபிஸ் மீது தொடர்ந்த குற்றச்சாட்டு வழக்கின்படி கடந்த 2021 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் அபுஷாபிக் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு கைரியை பற்றி தவறாக பரப்புரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக 2025 ஏப்ரல் 18 அன்று உயர்நீதிமன்றம் கைரிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து 2.5 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இழப்பீடு தொகையை குறைத்துள்ளது. நீதிமன்றம் தெரிவித்ததாவது, அவதூறு வழக்குகளில் வழங்கப்படும் இழப்பீடு பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு அளிப்பதற்காக மட்டுமே, அது அதிக லாபம் அளிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் தற்போதைய நீதிமன்ற நடைமுறைகளை கருத்தில் கொண்டு முன்பு வழங்கப்பட்ட தொகை அதிகமாக இருந்ததாக கூறப்பட்டது. தென்கொரிய முன்னாள் அதிபருக்கு ஆயுள் தண்டனை. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் யேலுக்கு நேற்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
2024ஆம் ஆண்டில் தென்கொரியாவில் இராணுவ சட்டத்தை அறிவித்து அங்கே பதற்றத்தை தூண்டிய குற்றத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 25 கீழ் யூன்சுக் யோல் விசாரிக்கப்பட்டார். மத்திய சியோல் மாவட்ட நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் தற்காப்பு அமைச்சர் கிம் யோங் உனுடன் யூனும் அவரது சக அதிகாரிகளும் இராணுவ சட்டத்தை அறிவித்து நாட்டின் சட்டமன்ற கட்டிடத்தை சுற்றி வளைக்க துருப்புகளுக்கும் போலீசாருக்கும் உத்தரவிட்டதை நீதிமன்றம் கண்டறிந்தது. இராணுவ சட்டத்தை அறிவித்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட யூனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் முன்னதாக பரிந்துரைத்திருந்தனர். தென்கொரியாவில் கடைசியாக 2016ஆம் ஆண்டில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. 21,50,000 ரிங்கெட் மதிப்புடைய மின் கழிவுகளை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. வெளிநாட்டிலிருந்து 21,50,000 ரிங்கெட் மதிப்புடைய மின்னணு கழிவுகள் அல்லது மின் கழிவுகளை கடத்தும் முயற்சியை பஹாங் மாநில அரசு மலேசிய சுங்கத்துறை JKDM வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பிப்ரவரி 3ஆம் தேதி ஸ்லாங்கூரில் உள்ள கிளான் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 40 அடி நீளமுள்ள 8 கொள்கலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பஹாங் மாநில சுங்க இயக்குனர் முகமது அஸ்ரி செமான் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை JAS-இன் ஒத்துழைப்புடன் பெந்தோங் JKDM அமலாக்க பிரிவின் நடவடிக்கை குழு இந்த பறிமுதல் நடவடிக்கையை மேற்கொண்டது. வடக்கு துறைமுகத்தில் காலை மணி 11 அளவில் நடத்தப்பட்ட அந்த பரிசோதனையில் சம்பந்தப்பட்ட மின்னணு கழிவுப் பொருட்கள் 186,000 கிலோகிராம்களுக்கு மேல் எடை உள்ளது கண்டறியப்பட்டது. நேற்று ஸ்லாங்கூர் வடக்கு துறைமுகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 30 சீன தேநீர் பொட்டலங்கள் பறிமுதல். 15,60,000 ரிங்கெட் மதிப்பிலான சியாபு வகை போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 30 சீன தேநீர் பொட்டலங்களை நெகிரி செம்பிலான் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பிளஸ் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை கிலோமீட்டர் 236.9இல் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்போதைய அந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. மாநில போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை ரெம்பா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் வழி அந்நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. அந்நடவடிக்கையில் வாகனம் பழுது பார்ப்பவர் மற்றும் மீனவராக பணிபுரியும் 30 வயதான 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சப்னி அகமது தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் இருந்து அந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டு விற்பனைக்காக தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவது உளவு நடவடிக்கையின் வழி கண்டறியப்பட்டது. நேற்று மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை கூறினார். முன்னாள் தலைமை நீதிபதி காலமானார். முன்னாள் தலைமை நீதிபதி துன் அப்துல் ஹமீத் முகமது தனது 83வது வயதில் மலேசிய தேசிய பல்கலைக்கழக HUKM மருத்துவமனையில் வியாழக்கிழமை பிற்பகல் காலமானார். நாம் தொடர்பு கொண்ட போது அவரின் மகள் முன்னி அப்துல் ஹமீத் அதனை உறுதிப்படுத்தினார். தனது தந்தை முதுமை காரணமாக உயிரிழந்ததாக முர்னி குறிப்பிட்டார். அசார் தொழுகை நேரத்திற்கு முன்னர் புத்ரஜயா பிரசிடென்ட் 20இல் உள்ள முசல்லா தாமான் செதாத்தானில் இறுதி சடங்கு நடைபெற்றது. புத்ரஜயா பிரசிடென்ட் 20 இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் அவரின் நல்லுடல் அடக்கம் செய்யப்பட்டது. 1990ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நீதித்துறை ஆணையராக நியமிக்கப்பட்ட அப்துல் ஹமீத் 1992இல் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 2007ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்து 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை தேசிய தலைமை நீதிபதியாகவும் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். குவாந்தானில் 3 வியட்நாமியர்களுக்கு 12 ஆண்டு சிறை, 128.9 மில்லியன் ரிங்கெட் அபராதம். பஹாங் குவாந்தானில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பகுதிகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த 3 வியட்நாமியர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அம்மூவருக்கும் மொத்தமாக 128.9 மில்லியன் ரிங்கெட் அபராதமும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது.
2023 நவம்பர் 15ஆம் தேதி ஜாலான் சுங்கை லம்பிங்கில் பகுதியில் உள்ள வீட்டில் சுமார் 1000 வனவிலங்கு பகுதிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முழு விசாரணைக்கு பிறகு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு மலேசியாவில் வனவிலங்கு கடத்தலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை வெளிப்படுத்துகிறது. இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி விநியோகம். ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்து இறையருள் பெறும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கஞ்சி முக்கிய உணவாக இருக்கின்றது. நோன்பு நோற்பவர்கள் உடனடியாக புத்துணர்ச்சி பெறுவதற்கு வழிவகுக்கும் இந்த நோன்பு கஞ்சி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கின்றது. அதன் காரணமாகவே பள்ளிவாசல்கள் தோறும் மக்களுக்காக இந்த நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நோன்பிருந்தால் உடலில் நீர் வறட்சி ஏற்படும் என்பதால் அதனை தவிர்க்க நோன்பு கஞ்சி வழங்கப்படுகின்றது. உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் இந்த கஞ்சியில் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. ரமலான் மாதம் முழுவதும் காலை முதல் மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் நோன்பிருந்து அதனை துறந்து பின்னர் திட உணவுகளை சாப்பிடுவார்கள். அது உடலுக்கு சில தொந்தரவுகளை தரும் என்பதால் அதனை தடுப்பதற்கு நோன்பு கஞ்சி ஒரு அற்புதமான உணவாகிறது. அதனை கருத்தில் கொண்டே ஆண்டுதோறும் பேராக்கில் உள்ள இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அதன் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார்.